ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம நிச்சயதார்த்தத்துக்கு வெச்சுக்கலாம். நீங்க சொல்லிக்கிட்ட எனக்கு என்னமோ இந்த ஆளு இவனா வந்து பேசின மாதிரி தெரியல. நம்மள வெறுப்பேத்துறேன்னு சவால் விட்டுட்டு போனாலே இந்த நர்மதா அவதான் வேணும்னு இங்க அனுப்பி வச்சிருப்பான்னு எனக்கு தோணுது. கிறுக்கு பையன் கொஞ்ச நேரத்துல டென்ஷன் பண்ணிட்டு போயிட்டான். நாளைக்கு ஒரு பொழுதுதான் விடிஞ்சா அவன் குடும்பத்துல யார் இருப்பா யார் போவான்னு தெரியாது. ஹலோ, லாயர் தமிழ்ச்செல்வன் சாரா? ஆமா சொல்லுங்க. நீங்க? சார், என் ஃப்ரெண்டு காவியா அவங்க நம்பர் கொடுத்திருந்தா. என் பேரு நர்மதா. ஓ, காவியாவா? என்ன விஷயமா கால் பண்ணிருக்கீங்க? சார், எனக்கு லீகல் பாயிண்ட்ஸ பத்தி ஒரு சில டீடைல்ஸ் தெரியணும். என்ன டீடைல்ஸ் தெரியணும்? ரொம்ப தேங்க்ஸ் சார். ஃபர்தரா ஏதாவது ஹெல்ப் வேணும்னா நான் உங்களை காண்டாக்ட் பண்றேன். ஓகே மேடம். வாங்க. என்னாச்சு கதிர்? எனக்கு ஒண்ணும் இல்ல. கதிர், என்னாச்சு? எனக்கு ஒண்ணும் இல்ல. அப்படியே லேசா சின்ன மயக்கம் மாதிரி வந்துருச்சு, அவ்வளவுதான். வீட்டுல யாருக்காவது தெரிஞ்சா வருத்தப்படுவாங்க. திரும்பவும் தண்ணி குடிக்க சொல்லி ஆரம்பிச்சிருவாங்க. நீ அவங்க கிட்ட எதுவும் சொல்லாத. நான் இப்படி சொல்றது சரியா தப்பான்னு எனக்கு தெரியல. ஆனா நீங்க அப்படி ஒரு சத்தியத்தை பண்ணிருக்க வேண்டியது இல்லைன்னு இப்போ நினைக்கிறேன். அந்த சூழ்நிலையில எனக்கு வேற ஒண்ணுமே தோணல. தாத்தா கிட்ட வந்து அவங்க பேசிடக்கூடாதுன்னு மட்டும்தான் என் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அதுக்காக என்ன வேணாலும் பண்ணலான்னு தோணுச்சு. அது எல்லாத்தையும் தாண்டி அந்த கலிவரத்தனோட ஆளுங்க ஊர்க்காரங்களோட ஒன்னா வந்து நம்ம வீட்டு முன்னால ஏதாவது ஏடா கூடமா பிரச்சனை பண்ணி அது தாத்தாவுக்கு இன்னும் பெரிய அசிங்கத்தையும் அவமானத்தையும் உண்டாக்கிடும்னு தான் நான் இப்படி ஒரு சத்தியம் பண்ணேன். அதையும் தாண்டி அந்த கலிவரதனும் காஞ்சனாவும் பிரச்சனை பண்ணிட்டாங்க. எனக்கு ஒண்ணும் இல்ல நர்மதா. அப்படியே என் தாத்தாக்காக என் உசிரே போனாலும் நான் சந்தோஷமா தான் சாவேன். கதிர், என்ன பேசுறீங்க? உங்க வாயில இருந்து என்னைக்கும் இந்த மாதிரியான வார்த்தை வரக்கூடாது. நீங்க யாரு? சிதம்பரம் தாத்தாவோட பேரன். எல்லாத்தையுமே உங்களால சமாளிக்க முடியும். அந்த எண்ணத்துல தான் நானும் போராடிக்கிட்டு இருக்கேன். பாப்போம். சரி வாங்க, எழுந்துறீங்க. வாங்க. மாமா, மாமா. ஏய், என்னடா இது வேஷம்? இதுதான் மாமா சின்ன கவுண்டர் கெட்டப். அந்த படம் ரங்கிக்கு ரொம்ப பிடிக்கும் மாமா. அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, அந்த பனி துளிய போல மனம் படைச்ச மன்னவனே. லூசு போயல, இதெல்லாம் என்னால தாங்க முடியலடா. நானே மாத்திரையை போட்டு அரை தூக்கத்துல படுத்திருக்கேன். நீ வேற ஏன்டா வந்து படுத்துற? புரியுது பாபா,
நீங்க உடம்புக்கு முடியாம இருக்கீங்க, உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்க கூடாதுன்னு தான் நானே போய் மாப்பிள்ளைக்கு சம்பந்தம் பேசிட்டு வந்திருக்கேன். எது மாப்பிள்ளையா? என்னடா உளர்ற? உங்களுக்கு ஏதோ நெஞ்சில வலிந்தனே சொன்னாங்க, நீங்க என்னடா தலையில அடிப்பட்ட மாதிரி இல்ல மாப்பிள்ளையான்னு கேக்குறீங்க? உங்க பையன் பிரபாகரன் எனக்கு மாப்பிள்ள தானே. நீங்க என்னமோ என்ன வெட்டித்தனமா ஊரை சுத்திக்கிட்டு இருக்க வெடல பையன்ல நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா நான் ஒரு பொறுப்பானவன்றது நிரூபிக்கிற மாதிரி நான் ஒரு பெரிய காரியம் பண்ணிட்டு வந்திருக்கேன் மாமா. அது என்னன்னு கேட்டா நீங்களே ஆடி போயிடுவீங்க. டேய் டேய், இருக்கிற சிக்கல் பத்தாதாடா, புதுசா புதிர் போட்டுக்கிட்டு இருக்க, என்னன்னு சொல்லி தொலைடா. இதுக்கு மேல சஸ்பென்ஸ் வேண்டாம், சொல்லிடுறேன். அந்த கலிவர்தன் குடும்பத்துக்கும் நம்ம குடும்பத்துக்கும் எல்லாத்துலயும் 7ஆம் பொருத்தமா இருக்கு இல்லையா? இப்படியே சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா அது நல்லாவா இருக்கும்? அதான் அவன் தங்கச்சி காஞ்சனாவுக்கும் உங்க பையன் பிரபாகரனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா பக உறவா மாறிடும்னு கலிவர்தன் வீட்டுக்கு போய் சம்பந்தம் பேசிட்டு வந்திருக்கு. புரியுது பாபா? வீட்டுக்கு பெரிய மனுஷன் நான் இருக்கும்போது நீ போய் பேசிருக்கியேன்னு என்ன முறைக்கிறீங்க அதானே? இந்த குடும்பத்துல எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு மாமா. அப்புறம் சம்பந்தம் முடிவு பண்ண வேண்டியது மட்டும்தான் நானு. மத்தபடி நகை நட்டு சீர்வரிசை செய்யறது எல்லாமே எங்க மாமா தான் பேசுவாருன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டு வந்துட்டேன். ஆயிரந்தா இருந்தாலும் நம்ம மாப்பிள்ளை வீடு இல்லையா, அந்த முறுக்கு இருக்கணும் இல்லையா? அப்புறம் மாப்பிள்ளைக்கு முதல் முகூர்த்தத்துல கல்யாணம் முடிச்ச உடனே எனக்கும் ரங்கிக்கும் அடுத்த முகூர்த்தத்திலேயே கல்யாணம் பண்ணி வைக்கணும். பெறவாசி மாதிரி எங்களுக்கும் வயசு ஏறிக்கிட்டே போகுது இல்லையா? ஏ ரங்கா, ஏமா ரங்கா, தாங்க முடியலமா, சீக்கிரம் வா. வரப்பா வரப்பா. பா என்னப்பா, என்னாச்சுப்பா? பா என்னப்பா ஆச்சு? பம்பரா இருக்கா? ஏய் சீ, கிறுக்கு. சும்மாவே தாங்க அக்கா, முடியல. அப்பா சின்ன கவுண்டர் கெட்டப்ல இருக்காரு அம்மாவை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு. போற போக்க பார்த்து அப்பா தினமும் ஒரு கெட்டப் போட்டு வந்து இல்தா செய்ய கேப்பார் போல இருக்கு. அப்படின்னா ஏய் ரொம்ப முக்கியம், இந்த லூசு போய் என்ன பண்ணிட்டு வந்திருக்கான்னு கேளு. என்னையா பண்ணி தொலைச்ச? அந்த கலிவரதன் வீட்டுக்கு போய் அவன் தங்கச்சி காஞ்சனாவ நம்ம வீட்டுக்கு பொண்ணு கேட்டு வந்திருக்கான். ஏயா? ரெண்டு குடும்பத்துக்கும் சண்டையா இருக்கு. இந்த கல்யாணத்தினால சமாதானம் ஆயிடலாமேன்னு பேச போனேன். பாட்டி, இது வரைக்கும் பிரச்சனை எப்படியாவது சமாளிச்சிடலாம்னு நினைச்சேன். ஆனா முடியாது போல இருக்கே. ஆமாண்டி, இந்நேரம் அந்த காஞ்சனா இவன் பண்ணிட்டு வந்த அந்த கூத்துல செம கோவத்துல இருப்பா. இவன் இப்படி கிறுக்குத்தனமா பண்ணதுக்கு அந்த காஞ்சனாவும் கலிவரதனும் இவனை வேனுக்கு முன்னே நாம தான் அனுப்பிச்சு வச்சோம்னு நினைக்க மாட்டாங்களா? இருக்கிற பிரச்சனையில இதெல்லாம் தேவையா? ஏண்டா கொஞ்ச நேரம் சும்மா இருக்க மாட்டேன்?